என்ன என் கட்சியில சேர வந்தியா இல்ல ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொல்ல வந்தியா? ரெண்டுமே இல்லை, கேள்வி கேட்கலான்னு வந்தேன். என் மேடைக்கே வந்து என்னையே பார்த்து கேள்வி கேட்ப. பாத்தியா கூட்டத்தை? சின்னதா ஒரு வார்த்தை கூட வேணாம், கண்ணை லேசா காட்டினா இங்கேயே உன்னை பீஸ் ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் 32 மாவட்டத்தில் இருக்கிற 32 முக்கிய பிரச்சனைகள். ஜனங்க ரொம்ப கஷ்டத்திலையும் வறுமையிலையும் இருக்காங்க. இதையெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதும் தீர்ப்பேன்னு அந்த மைக்லேயே ப்ராமிஸ் பண்ணிடுங்க. உங்க தொகுதியிலிருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். சிம்பிள். பயமா இருந்தா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு போப்பா. ஸ்கூல் பிள்ளை மாதிரி லெட்டரெல்லாம் எழுதிக்கிட்டு தமிழ் படிக்கான், படிச்சது நன்னாய். என்ன இது? நாங்க 30 வருஷமா எதை நம்பி அரசியல் பண்றோமோ அதை அரைச்சீட்டில் எழுதிட்டு வந்து நிக்கிற. இதையெல்லாம் சால்வ் பண்ணா வறுமை போயிடும். வறுமை போயிட்டா ஓட்டுக்கு காசு வாங்குவானா? சோத்துக்கு அலையணும். வயிறு பசிச்சு காதுல நோய்ங்கணும். அப்போதான் நாங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு நாய் மாதிரி வந்து ஓட்டு போடுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க. வறுமையும் பசி அவங்களால ஓரளவு தான் தாங்க முடியும். அதையும் மீறி அவங்க தன்மானத்துல கை வச்சீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஜல்லிக்கட்டு. தம்பி, தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் மெயின். ஒன்று நான், இன்னொன்று அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கானே அவன் இப்போ கட்சியோடு வந்து தாய் கழகத்தில் இணைஞ்சிட்டான். இப்போ நான் ஃபுல் மெஜாரிட்டி. இனிமே உன் ஜனங்க கோபத்தில் ஓட்டு போடணும்னா சோப்பு சின்னத்தில் 100 ஓட்டு, சீப்பு சின்னத்தில் 200 ஓட்டு போட முடியும். அவ்வளவுதான். முன்ன விட மெஜாரிட்டினா இது இன்னும் சீக்கிரமாவே சால்வ் பண்ணலாமே. அட பைத்தியக்காரா, இதுல வர்ற பணத்துல தான்டா நான் இவனுங்களை விலைக்கே வாங்கினேன். 234 எம்எல்ஏ, 36 மினிஸ்டர்ஸோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீ கையில வச்சிருக்க பேப்பர். ஏன் ஒருத்தனை எதிர்த்து ஒரு தொகுதியில நின்று உன்னால என்ன பண்ண முடியும்? அடுத்து வரப்போற என் ஆட்சி எதிர்கட்சியே இல்லாத ஆட்சி. இது புதுமையா இல்ல? ஓஹோ ஓஹோ. இப்ப தெரியுது, நீங்க ஒருத்தர் அரசு இயந்திரம் இல்ல, அந்த இயந்திரத்தோட சின்ன சக்கரம் தான் நீங்க. இப்ப மாத்த வேண்டியது அந்த ஒரு சக்கரத்தை இல்ல, மொத்த மெஷினையும். உங்க தொகுதியில உங்களை எதிர்த்து நிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இப்ப சொல்றேன், உங்க தொகுதியில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் என் ஆளுங்களை நிறுத்துறேன். வாயை விட்டுட்டீங்க தலைவா. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? உங்க கூட்டத்துல வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்தப்போ எவ்வளவு கூட்டம் இருந்தது? இப்போ எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. கேக்குதா? சத்தம் கேக்குதா?
இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த கூட்டம் 2 சார். ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்கும்.